மனத்திறன் தேர்வு. 64 question. If east becomes north, then north becomes. தமிழ் அப்படின்னா கிழக்கு என்பதை வடக்கு என கொண்டால் வடக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்ட் மேற்கு, நார்த் வெஸ்ட் வடமேற்கு, ஈஸ்ட் கிழக்கு, சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தாலே நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ஷன்ஸ் எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க, ஈஸ்ட் வந்து நார்த்தா ஆகுது. ஓகேவா? அப்படின்னா ஈஸ்ட்ங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ்ல நார்த்தா ஆகுது 90 டிகிரில. ஓகேவா? அப்படின்னா நார்த் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. அப்படின்னா இங்கே ஆன்டி கிளாக் வைஸ்ல 90 டிகிரில போனா இங்கேயும் அங்கே என்னென்ன அதே சேம் பேட்டர்ன் தான் ஆகும். அப்போ இங்கே 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வெஸ்ட், அதாவது மேற்கு தானே கிடைக்கும். ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேற்கு. 65 கொஸ்டின். 182 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ராம் என்பவர் மேலிருந்து 73வது தரநிலையில் உள்ளார். 22 மாணவர்கள் தேர்வில் தோல்வி உள்ளனர் எனில் கீழிருந்து அவருடைய தரநிலை என்ன? இங்கிலீஷ்ல வந்து ராம் மேக்ஸ் 73rd from the top in the class of 182. What is his rank from the bottom if 22 students have failed in the examination? Options 87, 88, 89, 110. மொத்தம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 182 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால டோட்டலாக 182 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இதில் வந்து ஃபெயில்டான ஸ்டூடெண்ட்ஸ் வரும் 22. ஸோ அதனால அதோட நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 160 வருதா? அப்படின்னா அங்கே பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் 160 இருப்பாங்க. ராம எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்க? 73rd பிளேஸ்ல இருக்காங்க. இங்க இருக்காங்களா? ஸோ 1ல ஸ்டார்ட் ஆகி 73rd பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ அதனால இதோட இது மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 87 வருதா? ராம்க்கு கீழே 87 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ராம் வந்து 88th ஸ்டூடெண்டா தானே இருக்கணும். அதனால இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 88. 66 question. How many 5s are there in the following number series which is or are preceded by 7 and also followed by 6? தமிழ்ல பார்த்தீங்கன்னா பின்வரும் எண் வரிசையில் 7 முன்னியாகவும் 6 தொடரியாகவும் கொண்டுள்ள 5களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 7க்கும் 6க்கும் நடுவில் 5 இருக்கணும். எப்படின்னா இந்த 7க்கும் 6க்கும் நடுவில் தான் நம்மளுக்கு 5 கிடைக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு நம்பர் இருக்கா, அதே மாதிரி 7, 5, 6 இங்கே இருக்கான்னு பாருங்க. இல்லை. ஸோ அப்போ இது எடுத்துக்க கூடாது. இப்போ இங்கே பாருங்க, இங்கே இருக்குல்ல. ஸோ அப்படின்னா இதுக்கு மேலே எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு. ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷன் 2. Question. If the vowels are removed from English alphabet, which letter is exactly middle way of remaining letters? தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அகர வரிசையில் உயரெழுத்துக்கள் நீக்கிய பின் உள்ள எழுத்துகளின் சரியாக மையத்தில் உள்ள எழுத்து. ஆப்ஷன்ஸ் பாருங்க M, P, N, Q. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எழுதிக்கணும், நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட் எழுதிக்கணும். இப்போ இதில் வந்து வவல்ஸ், அதாவது உயர் எழுத்து AEIOU தான் நம்ம நீக்கணும். ஸோ இப்போ AEIOU நீக்கிட்டோமா? இப்போ பாருங்க இதில் வந்து மிடில் லெட்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம 3 லெட்டர் எழுதிக்கலாம். BCDக்கு XYZ, இப்போ FGHக்கு TUTVW. ஓகேவா? அப்புறம் வந்து JKLக்கு QRS. ஓகேவா? மிச்சம் வந்து இந்த ஒரு லெட்டர் இருக்கு. ஸோ அப்படின்னா மிடில் வே லெட்டருக்கு N. ஸோ அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் N. 68 question. How many numbers from 11 to 50 are there which are exactly divisible by 7 but not divisible by 3? தமிழ்ல பார்த்தீங்கன்னா 11க்கும் 50க்கும் இடைப்பட்ட எண்களில் 7 வகுப்படும் ஆனால் 3 வகுப்படாத எண்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 2, 4, 5, 6. இப்போ இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 7 டேபிளில் 11 to 50 வரைக்கும்
7ஆல டிவிசிபிள் ஆகும், ஆனால் 3ஆல டிவிசிபிள் ஆகக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 7 இப்போ இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 7 டிவிசிபிளாக இருக்கணும். ஸோ அதனால நம்ம 7 டேபிள் எழுதிக்கலாமா? அப்புறம் வந்து 3rd டேபிளும் வரக்கூடாது. ஸோ அதனால நம்ம 3rd டேபிளும் எழுதிக்கலாம். என்னன்னா 11 to 50 வரைக்கும் எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ 7 1 7, 14, 21, 28, 35, 42, 49. ஸோ வந்து 56 போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து 11 to 50 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இப்படி எழுதிக்கிறோம். அப்படியே வந்து 3 டேபிளும் எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு 14 இருக்கா? ஸோ 14 வந்து இங்கே வருதா? வரல. ஸோ அப்படின்னா இது வந்து எடுக்கலாம். ஸோ அப்படின்னா இது ஒரு நம்பராக எடுத்துக்கலாமா? ஸோ இங்கே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து 21 பார்த்தீங்களா? இங்கே வருது. ஸோ அதனால இந்த நம்பரை நம்ம எடுத்துக்க கூடாது. இப்போ 28 எடுக்கலாமான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படின்னா இது ஒரு நம்பரை நான் போடுக்கிறேன். ஸோ இப்போ 35 வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இது ஒரு நம்பரை நான் எடுத்துக்கிறேன். அப்புறமா 42 எடுக்கலாமான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துச்சு அப்படின்னா இது நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ 49 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வரல. ஸோ அதனால இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே எந்த நம்பரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 50க்கு மேலே தான் போகுது. ஸோ அப்படின்னா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3 4. ஸோ செகண்ட் ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 69 question 20% of 40% of 500 is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 540%க்கு 20% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 80, 40, 35, 45. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே ஆஃப் இந்த மாதிரி இருந்தாலே மல்டிப்ளை தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க 20% எப்படி எழுதலாம்? நீங்க 20% 20 divided by, ஸோ இந்த ரெண்டு புள்ளிக்கு நீங்க 2 0 போட்டுக்கலாம். இந்த ஸ்லாஷ்க்கு பதிலா 1 போட்டுக்கலாம். அப்படின்னா இது 20/100 அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி இந்த 40% எப்படி எழுதலாம்? அதே மாதிரி 40ன்னு போட்டு இந்த ஸ்லாஷ்க்கு பதிலா 1, அப்புறமா இந்த ரெண்டு புள்ளிக்கு 2 0 போட்டுக்கிறோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆஃப்ங்கிறது மல்டிப்ளை தானே? அப்படின்னா 20/100 into 40/100 multiply by 50 தானே? ஸோ இதான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தானே? இப்போ வந்து இது நம்ம அடிப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுவோமா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுவோமா? மிச்சம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? 2 4 5. ஸோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ இங்க இருக்கிற 0க்கு இங்க 0 கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இங்க இருக்கிற 0க்கு இங்க 0 கேன்சல் பண்ணலாம். மிச்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 × 4 × 5 தான் இருக்கு. இப்போ 2 × 4 × 5 வந்து 40. ஸோ செகண்ட் ஆப்ஷன் 40. 17th question. A clock was set at 12 noon. At 4:30 p.m. the hour hand has turned to dash angle. தமிழ் வந்து ஒரு கடிகாரம் மதியம் 12 மணியிலிருந்து இயக்கப்படுகிறது எனில் அதன் சிறிய முள் மாலை 4:30 மணிக்கு கடந்திருக்கும் கோணம். ஆப்ஷன்ஸ் 120 டிகிரி, 105 டிகிரி, 135 டிகிரி, 150 டிகிரி. இப்போ ஒரு கிளாக் தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ கிளாக் வரைஞ்சி 12 3 9 6 அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹாரில் வந்து எவ்வளோ டிகிரி நம்மளுக்கு கேப் இருக்குன்னா 30 டிகிரி கேப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா 12 to 1 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 30 டிகிரி கேப் இருக்குமா? அதே மாதிரி 1 to 2 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 30 டிகிரி கேப் இருக்குமா? அதே மாதிரி 2 to 3 வரைக்கும் ஒரு 30 டிகிரி கேப் இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த 30 30 30லாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு 90 டிகிரி கேப் வருது. இங்கே என்ன கேட்குறாங்க? 12 noon, அதாவது 12 o'clock இருந்து 4:30 p.m. வரைக்கும் ஹார் ஹேண்ட் வந்து எப்படி டேர்ன் ஆகுது, எந்த ஆங்கிள் டேர்ன் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹார் ஹேண்ட்னா என்னது? சின்ன முள். இப்போ அந்த சின்ன முள் வந்து இங்கிருந்து இந்த 4:30 வரைக்கும் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இதெல்லாம் சேர்த்து ஒரு 90 டிகிரியா? இப்போ 3க்கும் 4க்கும் இடைப்பட்ட டிகிரி என்னது? 30 டிகிரி. ஸோ ஓகேவா? அப்படின்னா 90 + 30 டிகிரி நமக்கு தெரியும் 120 டிகிரி வந்துரும்னு. கரெக்டா? இப்போ இந்த 4:30 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4:30 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா 4க்கும் 5க்கும் நடுவில் தான் இருக்கும்.
ஸோ இங்கே அப்படின்னா 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிறதா நம்ம 30 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கோம். அப்படின்னா நம்ம 30க்கும் பாதியில் தானே எடுத்துக்கணும். 30க்கும் பாதியில் எடுத்தால் நம்மளுக்கு 15 டிகிரி தானே வரும். அப்படின்னா இது ரெண்டுமே நம்ம ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 135 டிகிரி வருது. ஓகேவா? ஸோ அப்படின்னா இதோட தேர்ட் ஆப்ஷன் 135 இஸ் த கரெக்ட் ஆன்சர். NMMS 2023 மேத் மனத்திறன் தேர்வு. Direction question number 71 to 73. There is some relationship between the first two figures. Find the other one from the options having similar relationship. தமிழ்னா எண் 71 முதல் 73 வரை. முதல் 2 படங்களுக்கும் இடையில் ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து சரியான தேர்ந்தெடுக்கவும். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க फ्रेंड्स, இந்த சர்க்கிள் வந்தீங்கன்னா ஹாஃபா பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் ஹாஃபா பிரிச்சிருக்காங்களா? ஸோ அதனால நான் அதை ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி போட்டுட்டு அப்புறமா அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இதில் தான் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, மேலே ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இப்போ 72 क्वेश्चन பாருங்க फ्रेंड्स. ஒரு சர்க்கிள்குள்ள ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே என்ன ரிலேஷன் இருக்குன்னா, இங்க இருக்கிற இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இது கீழே வந்திருக்கு. இங்க மேலே வந்திருக்கிறதுனால ஆப்போசிட்ல கீழே வந்திருக்கு. இங்க இது கீழே இறங்கி இருக்கிறதுனால இது மேலே போயிருக்கு. இதுதான் இங்க ஆப்போசிட்டா இருக்கு. அப்புறமா இந்த ஒரு ஜட் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது அதுவே அப்படியே ஆப்போசிட்டா இப்படி போட்டிருக்காங்க. போட்டு இந்த மாதிரி புள்ளி வச்சு ஆரோ மார்க் போட்டு இந்த மாதிரி ஜட்டே தலைகீழ போட்டிருக்காங்க. இதுல என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல நம்ம இங்க பாயிண்ட்ல இருக்கிறது இங்க ஆப்போசிட்டா வந்த மாதிரி பார்த்தோம். அப்படின்னா இங்க இருக்க பாயிண்ட்ல மேல இருக்குன்னா இங்க கீழே தான் வந்திருக்கும். கீழே இதுல ரவுண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஷேட் ஆகல. ஸோ அதனால இது போட்டுறாதீங்க அப்படின்னா பாருங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளியில ஷேட் ஆகல. ஸோ அதனால இதுலதான் ஷேட் ஆயிருக்கு, இதுல ஷேட் ஆகல. ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். இப்போ 73rd क्वेश्चन பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல நம்மளுக்கு ஒரு क्वेश्चन மார்க் ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல இருந்து போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த செகண்ட் ஃபிகர்ல இருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த U எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த U எங்க போகுது, அதுக்கு பக்கத்துல இங்க போகுது. ஸோ அப்படின்னா இங்க இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் இங்க தானே போயிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மல்டிப்ளிகேஷன் எங்க போயிருக்கு, இங்க போயிருக்கு. ஸோ லெஃப்ட் சைட் கார்னர்ல போயிருக்கு. அப்படின்னா இங்க இருக்க நடுவில் இருக்க இந்த ஸ்கொயர் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர்ல போயிருக்குமா? நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல S இருக்கு. இந்த S கீழே சென்டர்ல இங்க வந்திருக்கு. அப்படின்னா இங்க இருக்க ஷேடட் ட்ரையாங்கிள் நடுவுல இங்க சென்டர்ல வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதுல பாருங்க நெக்ஸ்ட் இந்த Z அப்படியே இங்கேயே வந்திருக்கு. அப்படின்னா சர்க்கிளும் இங்கேயே வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆரோ மார்க் லெஃப்ட் சைட் கார்னர்ல மேலே போயிருக்கு. அப்படின்னா இங்க கீழே இருக்க சர்க்கிள் பாத்தீங்கன்னா இங்க லெஃப்ட் சைட் கார்னர்ல மேலே போயிருக்கும். நெக்ஸ்ட் இங்க இருக்கிற பர்ஸ் பாத்தீங்கன்னா மேலே சென்டர்ல போயிருக்கு. அப்படின்னா இங்க இருக்க ஷேடட் சர்க்கிள் பாத்தீங்கன்னா இங்க மேலே போயிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி என்ன ஃபிகர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, செகண்ட் ஃபிகர் தான் இருக்கு. ஸோ அப்படின்னா இதுதான் இதோட கரெக்ட் ஆப்ஷன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.